இப்ப உங்களுக்கு என்ன செய்தவர்? உங்களுக்கு அப்பா பிடிக்கவா பிடிக்காதா? பிடிக்காது. ஏன்? எனக்கு அம்மா தான் பிடிக்கும். ஏன் அப்பா பிடிக்காது? அவர் குடிச்சு போட்டு எனக்கு வந்து அவனுக்கு மம்மா காடிக்கிறவர். உங்களுக்கு அம்மா காணிக்கிறவரா? டெய்லியா? தண்ணி நிக்கிறதாக்கா? இதுக்கு கிட்ட ஒழுகுறேன் அந்த ஒழுகிருக்கு. எதுக்கிட்ட தம்பி ஒழுகுறது நீங்க சொல்லுங்க. மோட்டால ஒழுகுறது. இந்த ஆணி அடிச்சிருக்கிற அவ்வளவு ஒழுகும். உங்களோட நிலைமையை சொல்லுங்களேன். எனக்கு நான் கல்யாணம் கட்டின வாழ்க்கை நரகம். அம்மா அப்பாட்ட இருந்ததும் கஷ்டம். அப்பா செத்து 10 மாசம். எனக்கு யாருமே உதவி செய்யறதுக்கு இல்லை. எல்லா இடமும் நான் கேட்டு தெரிஞ்சினேன். ஒரு கூட்டம் வச்சு அங்க ஓடி போய் கேட்பேன், வீடு இல்லை. 9 வருஷமா குடியில் ஒன்றுல தான் இருந்து வாழ்ந்து வந்தேன். 10 மாசத்துக்குள்ள இந்த கொட்டியில எங்கட அப்பா கொஞ்சம் ஒரு வருத்தத்துக்கு வந்த காசு எடுத்து செஞ்சிருந்தவர். கூட சைக்கிள் வச்சிருக்காங்க. பழிச்சு காட்டுறதா நீங்க நடையில போகல? நாங்க சைக்கிள் நடையில போகல, உங்களுக்கு சைக்கிள் ஓடி போய் பழிச்சு காட்டுவாங்க. என்ன செய்யற நீங்க அதுக்கப்புறம்? நாங்க ஒண்ணுதே இல்ல, வீட்டை போய் இருக்கிற அம்மாட்ட நான் இந்த எல்லாத்தையும் சொல்லுவோம். வாங்கி தரு, ஆனா அவர் எனக்கு பிடிக்காதா? வாங்கி தந்து போட்டு சாரம் குடிச்சு வந்து பரியில எங்களுக்கு அடிப்பாரு. உங்களுக்கு அடிக்கிறதா? அம்மாக்கு அண்ணாக்கு எனக்கு. ஏன் அடிக்கிறாரு கேக்குறல? ஏன் அடிக்கிறாரு? என்னன்னா காசி கேப்பாரு. இப்ப அவரை விட்டதுக்கான காரணம் நீங்க இப்ப குடி பழக்கம் ஒழுங்கா பாக்குறல, உழைச்சி சாரல, பிள்ளைகளை பாக்குறலன்னு அவரு 6 பேரை வச்சு அடிச்சுதான் உங்களுக்கு. முன்னுக்கு அவங்களோட சொந்த வந்து நான் எதிர்பார்க்கல. சண்டை பிடிச்சு கூட்டி போன ஒரு ரோட்டுக்கு வாங்கண்டு. அப்ப நான் எதிர்பார்க்கல அந்த கியூஆர் காசுல சண்டை கிட்ட. என்னன்னு சொன்னா இவங்க சரி குழப்படி அடிக்கிறாங்க. என்ன இப்ப அக்கா கஷ்டத்தை சொன்னாங்க. ஆனா இவங்க என்ன சொல்லு, பள்ளிக்கூடம் போறேன் சைக்கிள் இந்த கடியோட கம்ம முடிஞ்சது. சைக்கிள் ஒன்று வேணும் எங்களுக்கு. எங்களுக்கு சைக்கிள் வேணும். அதுக்கு பிறகுதான் எங்களுக்கு இது வாங்கி அம்மாக்கு வீட கட்டி கொடுங்க. சரி ஓகே வச்சுக்கலாங்க. சரியா? சரி அப்ப அம்மாவோட பேசுவோமே. சொல்றேனே நீ கதை. சரி ஓகே பிரச்சனை இல்லை.